சி சமன் ஓடிசி. பிபிசினா எந்த கோணம்? பிபிசி இந்த கோணமும் ஓடிசி இந்த கோணமும் சமன் அப்படின்னு தந்திருக்காங்க. இந்த கோணமும் சமன் அப்படின்னு நம்மள காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, இதற்கு நம்ம எந்த தேற்றத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மையக்கோணம் பரிதி கோணம் அதை யூஸ் பண்ணலாம். அடுத்து வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்க, பிஓஏ பிஓஏ இந்த கோணம் செங்கோணமாக இருக்கிறது. சரியா, இந்த கோணம் செங்கோணமாக இருக்கிறது. அதே மாதிரி ஏசிடி ஏசிடி இந்த கோணமும் செங்கோணமாக இருக்கிறது. இதுவும் செங்கோணம், இதுவும் செங்கோணம். இந்த தொடர்புகளை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இது வந்து ஒரு வட்ட நாட்பக்கல் தானே. பாருங்க, இது வந்து ஒரு வட்ட நாட்பக்கல். சரியா, இந்த வட்ட நாட்பக்கல்ல எதிர்கோணங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமனாக இருக்கும். சரி எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை மிகை நிரப்பியாக இருக்கும். ஆகவே இந்த வட்ட நாட்பக்கல்ல இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினா நமக்கு 180 பாகை வரும். இவரையும் கூட்டினா 180 வரும். அதே மாதிரி இவரையும் கூட்டினாலும் 180 பாகை வரும். அந்த தேற்றத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, வட்ட நாட்பக்கல்ட புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்திற்கு சமனா இருக்கும். அந்த தேற்றத்தை வைத்தும் இதை நம்ம சரியா. இதுல இலகுவான ஒரு தேற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோணம் சரியா, இந்த கோணத்தை பாருங்க. சரியா, இந்த நேர்கோட்டை பாருங்களே. இந்த நேர்கோட்டை பாத்தீங்கன்னா பிஓ ஒரு நேர்கோடு, சாரி ஓபி ஒரு நேர்கோடு. அந்த நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இதை நம்ம உதாரணத்துக்கு எக்ஸ் அப்படின்னு வைத்தோம்னா, சரியா, எக்ஸ் அப்படின்னு வைத்தோம்னா இது வந்து 180ல இருந்து எக்ஸ கழிக்கிறதுக்கு சமனா இருக்கும். 180 சய எக்ஸ் ஆக இருக்கும். 180 சய எக்ஸ் ஆக இருக்கும். சரியா, அதே மாதிரி இந்த கோணம் எவ்வாறு இருக்கும்? இது வந்து ஒரு வட்ட நாட்பக்கல் இல்ல. சரியா, வட்ட நாட்பக்கல்னா 4 புள்ளிகளுமே பரிதியில் அமைந்திருக்கணும். இது வட்ட நாட்பக்கல் இல்ல, ஆனா இது ஒரு நாட்பக்கல். 4 பக்கங்கள் இருக்குதானே, அதனால இது ஒரு நாட்பக்கல். நாட்பக்கலில் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கிறது. சரியா, நாட்பக்கலில் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கிறது. அதை வைத்தும் நம்ம இந்த கேள்வியை நிறுவலாம். பாருங்க, நான் என்ன மாதிரின்னு நிறுவி காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸ் எல்லாம் போடாமலே நம்ம நிறுவி பார்ப்போம். இதுல நான் முதலாவது என்ன எழுத போறேன் அப்படின்னா, நாட்பக்கல் ODCP. ஓகே, நாட்பக்கல் இது ODCP. இந்த நாட்பக்கலை தான் நான் இப்ப கன்சிடர் பண்ண போறேன். ODCP இல் இந்த எதிர்கோணங்களை பாருங்க. POD பிளஸ் DCP சமன் 180 பாகை. சமன் 180 பாகை. அதோட இன்னொரு ரீசன் எழுதலாம். இவை ரெண்டும் எதிர்கோணங்கள். பாருங்க, இது ஒரு சாதாரண நாட்பக்கல் தான், ஆனா இது ஒரு வட்ட நாட்பக்கலாகவும் அமைய வாய்ப்பு இருக்கு. தேற்றங்களை நம்ம எப்படி நிறுவி எடுக்கலாம், ஆனா நார்மலா அதை யூஸ் பண்ண முடியாது. வட்ட நாட்பக்கல்னா என்ன? 4 புள்ளிகளுமே பரிதியில இருந்தாதான் வட்ட நாட்பக்கல்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இது 4 புள்ளிகளுமே பரிதியில இல்லைன்னாலும் இது ஒரு வட்ட நாட்பக்கலா நம்ம எடுக்க முடியும். ஏன் அப்படின்ற காரணத்தை பாருங்க. எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாக இருக்கிறதா? எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாக இருக்கிறது. வட்ட நாட்பக்கலுக்குரிய அடிப்படை விடயமே என்னன்னா, எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளா இருந்தா, சரியா, ஒரு நாட்பக்கலில் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளா இருந்தா அதை நம்ம வட்ட நாட்பக்கல் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு கோணம், இது அதனுடைய எதிர்கோணம். எதிர்கோணங்கள் 180 பாகை. இப்ப நீங்க எழுதணும், ஒரு நாட்பக்கல் சாதாரண நாட்பக்கலில் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. 180 பாகை. ஆகவே ODCP ஐ ஒரு வட்ட நாட்பக்கலாக கருதலாம். இது ரொம்பவே முக்கியமானது.
நம்ம இப்ப நம்மளோட கருதுகோளை தான் எடுத்து வைக்கிறோம். அது கட்டாயம் வட்ட நாட்பக்கலா இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? என்ன வட்ட நாட்பக்கலுக்குரிய அடிப்படை பண்புகள் என்ன? 4 புள்ளிகள் பரிதியில இருந்தா அது ஒரு வட்ட நாட்பக்கல், அல்லது எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளா இருந்தா அது வட்ட நாட்பக்கல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு வட்ட நாட்பக்கலா இல்ல. வட்டத்துல 4 புள்ளிகளும் வட்டத்தின் பரிதியில இல்லைனாலும் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளா இருக்கிறனால வட்ட நாட்பக்கலின் இயல்புகளை இது காட்டுகிறது. அதை தான் நம்ம இங்க நிறுவி இருக்கிறோம். பிஓடியும் டிசிபியும் கூட்டும் போது 180 பாகை. எதிர்கோணங்கள் ஒரு நாட்பக்கலில் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே ஓசி ஓடிசிபி இந்த நாட்பக்கலை ஒரு வட்ட நாட்பக்கலாக கருதலாம். இது வட்ட நாட்பக்கலாக கருதணும்னா நம்ம கேட்கப்பட்டுள்ள விடயத்தை நிறுவி எடுத்துடலாம். சரியா? வட்ட நாட்பக்கலாக கருதும் போது பாருங்க, இதை நான் நிறுவி எடுக்கிறேன். பிபிசி சமன் ஓடிசி டிரெக்டா எழுதிடலாம். ஓடிசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்ட நாட்பக்கலின் புறக்கோணம். இந்த வட்ட நாட்பக்கல் தானே நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த வட்ட நாட்பக்கலே ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனா? அதனுடைய அகத்தின் எதிர்கோணத்திற்கு சமன். பிசி இதுல இருந்து நம்ம பாருங்க, நாட்பக்கல் ஓடிசிபியில் எதிர்கோணங்கள் ரெண்டையும் கூட்டும் போது 180. இந்த நாட்பக்கலில் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. ஆகவே வட்ட நாட்பக்கலுக்குரிய அடிப்படை விடயங்களை எடுத்து பாத்தீங்கன்னா வட்ட நாட்பக்கலா இருக்கணும்னா எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை கட்டாயம் 180 இருக்கணும். அது ஒரு நிபந்தனை. அது பூர்த்தி செய்யப்பட்டதுனால எனவே ஓடிசிபியை ஒரு வட்ட நாட்பக்கலாக கருதலாம். அந்த வட்ட நாட்பக்கல் என்ன நடக்கும்னா இது நிறுவிக்கொள்ளலாம். பிபிசி பிபிசி சமன் ஓடிசி ஓடிசி. பாருங்க, பிபிசினா அது புறக்கோணம் அகத்தின் எதிர்கோணத்திற்கு சமன். இதற்குரிய ரீசன் என்ன? புறக்கோணம் சமன் அகத்தெதிர்கோணம் அகத்தெதிர்கோணம். இவ்வளவுதான் இதற்குரிய ரீசனாக இருக்கும். வட்ட நாட்பக்கல் நிரூபித்துட்டு அதற்கு அடுத்து புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமன் அப்படின்ற தேற்றத்தை நிறுவி எடுத்து